ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ டாடா ஸ்டீல்லேருந்து பாருங்கள் ஒரு வேறு லெவல் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ட்ரைனிங் சேலரி வந்து 30,000 வரும். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு 58,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 1000+ வேகன்ஸோட இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ டாடா ஸ்டீல்லேருந்து பாருங்கள் இன்ஜினியர் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்ஜினியர் ட்ரைனிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து டெம்பரரி ஜாப்லாம் கிடையாது. ட்ரைனிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயை தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ரெகுலர் பேசிஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக நீங்கள் வந்து ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது பாருங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ பவர் எலக்ட்ரானிக்ஸோ மெக்கானிக்கலோ மெட்டீரியலஜியோ இல்லைனா மினரலு மைனிங்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிஇ பிடெக் பிஎஸ்சியில். அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் எம்டெக் எம்எஸ்சியில் கூட நீங்கள் வந்து ஜுவாலஜியோ ஜியோ ஃபிசிக்ஸோ ரிமோட் சென்சிங்கோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் டேரக்ட் செகண்ட் இயராக கூட நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த டிகிரியை வந்து நீங்கள் வந்து இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6.5% வந்து நீங்கள் சிஜிபியை வந்து வச்சிருக்கணும் அந்த டிகிரியில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 65% வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அதே நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 6.0 வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து பாருங்கள் 30 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியில் இருக்கிறீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் சொன்ன பத்தில் இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. 30,000 உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு ஸ்டைஃபன் வந்து வரும். அது வந்து பார்த்தோன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படிங்கும் போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா 7 lakhs வந்து உங்களுக்கு சிடிசி வந்து பர் ஆனம்க்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 55,000 உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் அதர் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் தான் நீங்கள் போய் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எவால்வேஷன் ப்ராசஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா டொமைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பிஹேவியரல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு நேர்லையும் இருக்கலாம். அப்படி இல்லைனா விர்ச்சுவல் மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடு கூட உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எய்தராக தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ உங்களுக்கு நேரில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விர்ச்சுவலாக கூட வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரிவிப்பாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்டில் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயில் மூலிமா தான் நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த மெயிலையும் உங்களுக்கு வந்து டாடா ஸ்டீல்லேருந்து வராது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த மெயில் மூலிமா தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான டெபாசிட் மணி இந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டோம். எந்த ஜாப் ஆஃபருக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டாடா ஸ்டீலோட அஃபிஷியல் கேரியர் பேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் அட்வைஸ்மெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் அப்ளை நவுன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போயிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜுக்கு போயிடும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதில் 1 by 1 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.